அல்லேலூயா. வெறும் கைதான், எதுவுமே கையில் கொடுக்காம உலகமெங்கு போங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நம்பி வந்து இந்த களத்தில் இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளில் உங்கள் கூட இருக்கிறது இன்னொரு சந்தோஷம். இன்னைக்கு என்ன நாள்? உயிர்த்தெழுதலின் நாள். ஆமென் சொல்லுவோமா? இது ரெண்டாவது சிறப்பு, சரியா? மூன்றாவது கவனிங்க, இந்த புதிய ஒரு துவக்கத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. 50 ஆண்டுகள் கடந்து ஒரு பிரதிஷ்டையிலிருந்து இன்னொரு துவக்கத்துக்கு போக போறீங்க. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நம்ம உயிர்த்தெழுதல் செய்தியெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு வேற செய்தி. சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னை அழைத்த போது 50 ஆண்டுகள் ஐயா எங்கள் சபைக்கு வரணும். இதான் முதல் முறை உங்கள் புதிய ஆலயத்தில் இருக்கிறோம். பழைய சபைக்கு 2 முறை வந்திருக்கிறேன், ஆனால் உங்களை சந்தித்ததில்லை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நானோ பாஸ்டர் இவ்வளவு பிடிச்சாங்கன்னு எல்லாம் சொன்னோம். ஆனால் இந்த நிலைமை வருவதற்கு நான் எம்மாத்திரம். என்னுடைய பேக்ரவுண்டு எம்மாத்திரம், என் குடும்பம், என்னுடைய பொருளாதார, என் சூழ்நிலை எதுவுமே இல்லைப்பா. எல்லாம் உம்மாலே. அல்லேலூயா. எல்லாம் உம்மால். அதுதான் நீங்கள் 34 நாட்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு திரும்ப நினைவுபடுத்துகிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது என்று. இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியம். இது ஒரு சின்ன லிட்டில் மேட்டர் தான். இன்னும் சொல்லுங்க, வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. ஒரு பெரிய நீண்ட கால, வெகு காலத்து ஒரு செய்தி உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த சபையை குறித்து, இந்த கவர்மெண்ட் சர்ச் ஆஃப் இந்தியா, இதனுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சிருக்கார். இத்தனை ஆண்டுகள் நீங்க வந்ததை விட வெகு காலத்து தூர செய்தி அவருடைய வருகை வரைக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகை வரைக்கும் தூரத்து செய்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் தலைகீழான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது இந்த சம்பந்தமா எதுவும் பேசல. ஆனா இந்த சபை மக்களில் நடக்க வேண்டிய ஒரு மிக பிரதானமான காரியத்தை பேச விரும்புகிறேன். நான் தைரியம் எனக்கு கிடையாது. அருமையான 50 வருஷம் ஊழியம் செய்த போதகர் முன்னால எனக்கே ஒரு பயம் இருக்கு. இத்தனை வருஷம் சத்தியங்களை கேட்டு வளர்ந்த உங்க நடுவில் நான் நல்லா பேசிடுவேன், அதுவும் எனக்கு பயம்தான். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பயத்தின் நடுவில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போறோம். கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? சிலுவை ஓர் புனித சின்னம்,
சிலுவை ஓர் புனித சின்னம், ஜகத்தினில் இரட்சகரேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து, கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து, இல்லாரை செல்வராக்கும் நல்லும் பொல்லோரை நல்லோராக்கும், இல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும், நல்லாயன் இயேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவை ஓர் புனித சின்னம். யூதர்க்கிடரலான ஏசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியமாய் சிலுவை. யூதர்க்கிடரலான ஏசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியம சிலுவை. அன்பர் கடைக்கலமும் தேவபலனு சிலுவை, அன்பர் கடைக்கலமும் தேவபலனு சிலுவை. தன்னை உணர்ந்தவர் தம் தனி பெருமை சிலுவை, சிலுவை ஓர் புனித சின்னம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு அடைக்கலம், ஆறுதல், பலப்படுதல், சத்துவம், வல்லமை, கிருபை, ஆண்டவரே அனைத்து நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கிற சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, அருமையான நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான அன்பு போதகருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். அனைத்து ஆண்டவரே ஊழியத்தில் பங்கு கொண்டு எல்டர்ஸாக இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுதல் பண்டிகையின் வாழ்த்துக்களை திரும்ப தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். செய்திகள் பல கேட்டிருக்கலாம், திருப்பி நினைவுபடுத்துகிறதாக இருக்கலாம். ஆனால் ஒன்று கர்த்தர் இந்த சபையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே, எல்டர்ஸுக்குள்ளே, வாலிபர்களுக்குள்ளே, தாய்களுக்குள்ளே, தகப்பனுக்குள்ளே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒன்று விரும்புகிறார். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து, நிறைய சிலுவை எல்லாம் வச்சிருக்கோம். இந்த சபையில் போதகரோடு ஒரு விசை நான் பகிர்ந்து கொள்ளும்போது, நான் நகை தொடுகிறதில்லைன்னாரு. சபை அப்படியே இருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷப்படுறேன்.
சிலுவை போட்டு, சிலுவை தாலி செயின்ல அலங்காரமாக அழகா போட்டு நடக்கிற அநேகர் நடுவில் சிலுவை புனிதமான ஒரு சின்னம், சிலுவைக்கு முன்னால் போய் நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென் சொல்லுவோமா? நிறைய மேன்மை பாராட்ட யோசித்து பாருங்க. டெய்லி நான் பேசும்போது, பழகும்போது எதையெல்லாம் குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்? உங்களுடைய மேன்மை எப்படி இருக்கும்? எதெல்லாம் நீங்கள் சிறப்பாக பேசுவீங்க? வெளி ஊர்களில், நாடுகளில் போனீங்கன்னா நாட்டை குறித்து, எங்கள் நாடுன்னு சொல்லக்கூடிய நாட்டை குறித்து, ஊரை குறித்து, தாய் மொழி அதை குறித்து, மதத்தை குறித்து, ஜாதியை குறித்து, நான் என்ன ஜாதின்னு தெரியுமா, ஜாதியை குறித்து, சாதித்த அத்தனை சாதனைகளை குறித்து, வாங்கின மெடல்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, நான் கட்டினவைகள், நான் உருவாக்கினவைகள், நான் ஸ்தாபித்தவைகள் என்றெல்லாம் மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் பவுல் நமக்கு சொல்கின்றார், நான் மேன்மை பாராட்ட ஒன்றே ஒன்று மட்டும்தான், அது சிலுவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த சிலுவை. அல்லேலூயா. அதை குறித்து மட்டும் நான் மேன்மை பாராட்டுவேன். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் மரணமும் சிலுவையும் பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு மேன்மை பாராட்ட ஏராளமான காரியங்கள் இருந்தது. சொந்த தகுதிகளை முன்னிறுத்தாமல் இதை மட்டும் ஏன் முன்னிறுத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்டால், சொந்த தகுதி ஏராளம் இருக்கு. இவர் ஒரு யூதன், யூத மதத்தின் முக்கியமான ஒரு தூண், யூத மதத்தையே நிலைநிறுத்துகிறவன். யூத மதத்தில் கமாலியல் என்று சொல்கிற ஒரு வேத பிரமாணகன் கீழே பாதத்தடியில் அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படித்தது மாதிரி. அல்லேலூயா. அவ்வளவு சிறப்பா பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை சிறப்பாக கற்று தேர்ந்தவன். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். நியாயப்பிரமாண புத்தகத்தை கற்று தேர்ந்தவன் மட்டுமல்ல, பென்யமீன் கோத்திரத்தான், பரிசேயன், எபிரேயருக்கு எபிரேயன், கூடார தொழில் செய்கிறவன், கூடார தொழில் செய்து ஏகப்பட்ட பிசினஸ் உருவாக்குகிறவன், பெரிய கம்பெனி வைத்திருக்கிறவன், அவங்க பெற்றோருடைய பின்னணி பெரிய செல்வந்தன், ரொம்ப பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் இருந்தும் இவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல், சொல்லுங்களேன், படித்த பட்டங்களை குறித்து, நாம் பண்ணின காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாமல், எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல், நான் ஒன்று மேன்மை பாராட்டுகிறேன், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இந்த சபையில் கர்த்தர் ஏதோ ஒன்றை விரும்புகிறார். உங்கள் நடுவில், உங்களுக்குள் எதையோ ஒன்று விரும்புகிறார் என்பதை மறக்க வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் அந்த சிலுவைக்கு அவ்வளவு முக்கியம்? எவ்வளவு மேன்மை பாராட்ட எவ்வளவோ இருக்கு உலகத்தில். ஏன் சிலுவையை பற்றி மேன்மை? அந்த சிலுவை எனக்கு தகுதி இல்லாத, அழிவில் வைக்கப்பட்ட, நான் நரக ஆக்கினைக்கு தள்ளப்பட்டு நித்திய காலமாக நரகத்தில் தள்ளப்படுவதற்கு, அந்த நரக வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்த, ரட்சித்த, அல்லேலூயா, எனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணின, தகுதி உண்டாக்கின, நித்திய வாழ்வை எனக்கு பெற்றுக் கொடுத்தது இந்த சிலுவை. ஆகையினால இதை விட மேன்மையானது எனக்கு இல்லை என்று அவ்வளவு முக்கியத்துவமாக அதை பார்க்கின்றார். அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, நம்ம எதெல்லாம் மேன்மை பாராட்டுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பேசும்போது, ஃபேமிலியில் பேசும்போது, சபை குடும்பங்கள் எல்லாம் பேசும்போது நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க.
நான் என்ன பண்ணணும்? சிலுவை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிலுவை பற்றி ஏராள காரியங்கள் சொல்ல முடியும். லட்சமான செய்திகள் இந்த சிலுவை பற்றி இருக்கு. பவுல் சிலுவை பற்றி ரோமருக்கு எழுது நிருபம் முதல் எபிரேயருக்கு எழுது நிருபம் வரைக்கும் புதிய ஏற்பாட்டின் பாதிக்கு மேல் அவர் எழுதியிருக்கிறார். அத்தனை சிலுவையும், சிலுவையில் உள்ள பாடுகளும் மரணங்களும், சிலுவையினால் வருகிற நன்மைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. 13 புத்தகங்கள் தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் எழுதினது என்று தெரியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் மட்டும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையானவர் பவுல் எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதில் அத்தனை புத்தகத்திலும் சிலுவை பற்றி இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிலுவை ஒரு அவமான சின்னங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல ஒரு அவமதிக்கப்பட்ட ஒரு சிலுவை. ஏன் அவமதிக்கப்பட்டது என்றால், அது ரோம நாட்டில் ரோம பேரரசு கொலை செய்தவனுக்கு, குற்றவாளிகளுக்கு, கொள்ளைக்காரனுக்கு, நாட்டிலேயே துரோக செயல் செய்தவனுக்கு, அல்லேலூயா, ரொம்ப இழிவான குற்றம் பண்ணினவனுக்கு, the worst criminal கொடுக்கப்பட்ட தண்டனை தான் சிலுவை. அல்லேலூயா. இந்த சிலுவையை பாருங்க, பல மணி நேரம் சிலுவையில தொங்க விட்டுருவாங்க. அவ்வளவு worst கிரிமினலுக்கு கொடுக்கப்பட்டதான் சிலுவை. சிலுவையில் அடிச்சு தொங்க போட்டு விட்டுருவாங்க. அதுவும் என்ன செய்யணும்? கழுத்தை அறுத்துட்டா போயிடும். ஆனா கையிலையும் காலையும் ஆணி அடித்து தொங்க விட்டுறாங்க பாருங்க. ஒரே நாள்ல சாவு வராது. பல மணி நேரம், பல நாட்கள் வரைக்கும் அந்த மூச்சு இழுத்து பெருமூச்சு வாங்கி, அதுல இழுத்து ஏங்கி தேம்பி தேம்பி மூச்சு பெருமூச்சு சிறுமூச்சு விட்டு கதறி கத்தி எல்லாம் அணுவணுவா டைமு கடந்து சாகக்கூடியதுதான் சிலுவை. அந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை சிலுவை. அல்லேலூயா. அது பிறகு கழுகுகள் வந்து கொத்தும். வேதனை, துடிப்பு சிலுவையில் இருக்கும். அந்த சிலுவையை இவர் மேன்மை பாராட்டுறார். ஆமென் சொல்லுவோமா? நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நான் எங்கேயாவது கிளாக் வச்சுருக்கீங்களா? அங்கே இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். சிலுவை குறித்த அறிவு நமக்கு நல்லா இருக்கு. அதனால தான் நம்ம பாடுறோம், துதிக்கிறோம், கர்த்தர்கிட்ட க்ளோஸாக நெருங்குறோம். நான் எனக்கு உங்களை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, மோசே இந்த அற்புத காட்சியை காண வேண்டும். சபையில் நீங்க வந்திருக்கீங்க, வராதவங்களுக்காக வருத்தப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த அற்புத காட்சியை கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு வர்றாங்கல்ல, பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஏன்னா அவங்கள்ட்ட தான் கர்த்தர் இடைபடுறார். அல்லேலூயா. இந்த அற்புத காட்சியை பார்க்காண்டான்னு அப்படியே போயிட்டு இருக்கவங்கள ஆண்டவர் அவங்கள அழைக்கிறது இல்லை, தொடுகிறது இல்லை, அவங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கறது இல்லை, எதிர்காலங்களை அவங்களுக்கு காட்டுறது இல்லை. நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் காட்டுகிறார். ஆமென் சொல்லுவோமா? என் கிட்ட வந்திருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்டதை தான் நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவை தான் மேன்மையாக பேசணுமா? எங்க பேசினாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, நரக ஆக்கினிலிருந்து, அழிவிலிருந்து என்னை தப்புவித்த அந்த சிலுவை மரணம், அந்த இயேசு கிறிஸ்து, அதை குறித்து தான் எங்கு நான் மேன்மை பாராட்டணும். பேசுற இடங்கள்ல என்னுடைய வாயிலிருந்து, என் மனதிலிருந்து, இருதயத்திலிருந்து எதை பேசுவேன்னா, நான் எவ்வளவு அபாத்திரமா இருந்தேன், பாத்திரமாக்கினார். ஆமென் சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு டைம் எவ்வளோ கொடுப்பீங்க தெரியாது, நேரம் போயிடுச்சு. டைமை முடிச்சிடட்டுமா? எப்படி? ஃபாஸ்ட்டு தான் சொல்லணும் இல்லை? எங்களுக்கு வீட்டுக்கு போகணும், எங்களுக்கு அதை வச்சுட்டு வந்தோம், இது வச்சுட்டோம். ஓகே, உங்கள் டிசிப்ளினை நான் கெடுக்க விரும்ப மாட்டேன். ஒரு பாதி ஆச்சுனாலும் பாதியில் முடிச்சிடுவேன்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நானும் ஒரு ஒழுக்கமான ஒரு ஒரு ஜெர்மன் நிர்வாக அமைப்பு கீழே வளர்ந்தவன். எனக்கும் தெரியும் டைம்னா அப்படி ஐயாவை போல அது அந்த பகுதியில் வளர்ந்தாங்க, நான் இந்த பகுதியில். அப்படின்னா அப்படிதான் இருக்கணும், ஒரு கோடு வள்ளி புள்ளி தப்பாத ஒரு இடத்துல வளர்ந்தவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல அடைய வேண்டிய மிக பிரதானமான காரியம் கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள பிள்ளைகளாக இந்த திருச்சபையின் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபைக்கு நிறைய பேர் வர்றோம், நல்ல பாடுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல வேதம் வாசிப்போம், ஆலயம் செல்வோம், திருவிருந்து எடுப்போம், காணிக்கையெல்லாம் கொடுப்போம். இந்த செயல் நல்லா பண்ணுகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட, சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சிலுவையை சந்தித்த அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சிலுவையை சந்தித்திருக்கிறேனா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் சந்தித்திருக்கிறேனா? பாடுறேன், ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆலயம் ஆராதனைக்கு வர்றேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் பண்றோம். ஆனா சிலுவையை சந்தித்த அனுபவம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம் உங்களிடத்தில் என்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி சந்தித்திருந்தால் வாழ்க்கையே மாறிவிடும். பாவம் நீங்கின வாழ்க்கை, அந்த சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷமாக இருக்கும். மனம் திரும்பி இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஹலோ, நல்ல எல்லாம் பண்ணுவோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எத்தனை பேர் சந்திச்சிருக்கீங்க? அந்த அனுபவத்துக்குள்ள யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வாசிக்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 18:1-4. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினால் வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் குயவன் மண்பாண்டம் பாண்டம் வணைகிற இடத்திற்கு போயிருக்கீங்க? எனக்கு தெரியாது. இந்த இளம் தலைமுறைகள் நிறைய பேர் பார்த்துருக்க முடியாது. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன், கிட்ட போய் நின்று பார்த்துருக்கிறேன். நல்ல குனி குயவன் ஒரு களிமண்ணை நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு திருகையில் வைத்து கனத்துக்குரிய பாத்திரங்களையும் செய்வான், கனம் குறைந்த பாத்திரங்களையும் அவன் செய்வான். ஒரு திருகையின் மேலே அந்த களிமண்ணை எடுத்து அதன் மேலே வைத்து அந்த திருகையை சுற்றி விட்டு, நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் என்ன செய்வான்னா, அதை சுற்றி விடும்போது மண் அதில் வச்சு என்ன செய்வான்னா, தன்னுடைய தண்ணீரை ஊற்றுவான். கொஞ்சமாக தண்ணீர் விட்டுட்டே இருப்பான். பிறகு தன்னுடைய அழகான கையை, திறமைமிக்க கையை அந்த களிமண்ணுக்குள்ள போட்டு உள்ள வனைவான், வெளியில வனைவான், வாய்ப்பகுதியை வனைவான், அதனுடைய உடல் பகுதிகளை வனைவான். அந்த வனைந்து வருகிற அந்த குயவனுடைய பாத்திரம், அதை குறித்து வேதம் சொல்லுது. நல்ல உள்ள வனைந்து அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த குயவனுடைய பாத்திரம் அவன் செய்து முடிக்கிறான் சொல்கிற இடத்துல அந்த பாத்திரம் உடைந்து போயிட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கெட்டு போயிட்டு, குயவன் வனைந்து கொண்டிருக்கையில் அந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று.
நமக்கும் ஏதேன் தோட்டத்தில் ஒரு குயவனாக மண்ணை பிசைந்து ஒரு பொம்மையாக போல நம்மையும் நல்ல முறையில் கண், காது, வாய் என்று அழகாக வைத்து வனைந்து கொண்டு, அல்லேலூயா, வனைந்து கொண்டிருக்கிற அதே இடத்திலே அந்த குயவன் கையில் இருக்கும் போதே அவன் பாவம் செய்து கெட்டு போனான். தேவனுடைய ஐக்கியத்தை உடைத்து போட்டான். ஐக்கியம் மறந்து போனது. மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனான். ஆனா இழந்துட்டான். பாத்திரம் உடைஞ்சிச்சு. அவர் கையில் இருக்கும் போதே அந்த பாத்திரம் உடைந்து போனது. ஆனால் கர்த்தர் அந்த பாத்திரத்தை தூக்கி வீசல. அல்லேலூயா. மறுபடியும் வனைகிறார். ஆமென் சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. ஆடுகளுக்கு பின்னால போகிறான். யாரு சொல்லுங்க? தாவீது. நல்ல பைபிள் வேத அறிவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை கர்த்தர் வனைகிறார். ஒரு சிறந்த பாத்திரமாக வனைந்து உருவாக்குகிறார். ஒரு ராஜாவாக மாற்றுகிறார். சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். சிறந்த சங்கீதங்களை இசைக்கிற, இன்பமாய் பாடுகிறவனாய், இசைக்கிறவனாய் அவனை உருவாக்குகிறார். அல்லேலூயா. இப்படி உருவாக்கி கொண்டு வருகிற வழியிலே பத்சேபாளிடத்திலே போய் அவன் என்ன செய்தான்? விழுந்து அந்த பாத்திரம் உடைந்த பாத்திரமாய் மாறினான். சொல்லுங்க, உடைந்த பாத்திரம். அல்லேலூயா. சிறந்த பாத்திரமாக தான் வனைகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி வனைய விரும்புகிறார், வரைகிறார். ஆனால் அவருடைய கரத்தில் இருக்கும் போதே அது உடைந்து போகிறது. தேவ பிரசன்னத்தை இழக்கிறது, ஐக்கியத்தை இழக்கிறது, தேவனோடு உள்ள உறவை, அந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போகிறது. ஹல்லேலூயா. பார்க்க வாசிங்க. சங்கீதம் 31:12 வாசிப்போம். 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தினுடைய நிலைமை சொல்லப்படுகிறது. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். எவ்வளவு நன்றாக சிங்காசனத்தில் மகிமையான இடத்தில் உட்கார்ந்திருந்தவர் சொல்லி கதறான். செத்தவனை போல ஆயிட்டேன், உடைந்த பாத்திரம் ஆயிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில, இந்த மாலையில எத்தனை பேருடைய வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கு. ஆலயத்துக்கு வர்றோம், உடைந்த பாத்திரம், தேவ பிரசன்னத்தை இழந்த வாழ்க்கை. சிலுவை, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறவர்கள் ரொம்ப முக்கியம். சிலுவையின் பாடுகளை, மரணத்தை, அவருடைய சிலுவையின் பாடுகளை சந்தித்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நகோமியை சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும், பைபிள் வேத வசனம் நல்லா தெரியுது. நகோமி பெத்லெகேமில் இருக்கிறாங்க. தேவ சித்தத்திற்கு எதிராக மோவாபுக்கு போறாங்க. தேவ சித்தத்திற்கு எதிராக தீர்மானம் பண்ணுகிறாங்க, போகிறாங்க. அங்க உடைந்த பாத்திரம் ஆகுறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அங்க அவளுடைய வாழ்க்கை கசப்பாக மாறுகிறது. கசப்பு. அவள் கணவரை இழக்கிறாள், 2 மகன்களை இழக்கிறாள். அவள் விதவையாகி தனித்தவள் ஆகிறாள். அவளுடைய 2 மருமக்களும் விதவைகளாகிறாங்க. கவனிக்கிறீங்களா? உடைந்த பாத்திரங்கள், விலையேற பெற்ற பாத்திரங்களாக உருவாக்குற கயரத்தில் இருந்து கொள்கிற பிள்ளைகள் உடைந்த பாத்திரம் ஆகுறாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆனா கவனிங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் முடிவெடுத்தாங்க. இஷ்டம் போல முடிவெடுத்தாங்க, தீர்மானித்தாங்க, உருவாக்குனாங்க, கட்டினாங்க. ஆனா எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. யோசித்து பாருங்க, நான் எதெல்லாம் தேவ சித்தத்திற்கு அப்பால் பண்ணினேன், தேவ நோக்கத்திற்கு அப்பால் நான் எதெல்லாம் விலகி இதெல்லாம் உருவாக்கினேன், இதனால எனக்கு எதெல்லாம் உடைந்து கிடக்கு. என்னுடைய லைஃபை குறித்து வேதம் சொல்கிறது.
உடைந்து போன பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப உருவாக்க விரும்புகிறார். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை தந்தாரு. அல்லேலூயா. இது கர்த்தர் எனக்கு, இந்த அம்மா முடிவெடுத்ததை கர்த்தர் மேல போட்டாங்க. நிறைய பேர் பாஸ்டர் மேல போடுவாங்க. ஹலோ, யார் மேலேயே போடுறது இல்லை. நான் எடுக்கிற முடிவு, நான் எடுக்கிற தீர்மானத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை உடைதான் கட்டப்படுதா என்பது இருக்கு. சிறந்திருக்கிறேனா, நான் இன்னும் பரிதாபமா போகிறேனா என்ற வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்போது வறுமையாய் திரும்பி வர்றேன். நீங்க ரூத் 1:20-21 இதுல படிக்கலாம், இப்ப படிக்க வேண்டாம். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி என்னை கிளேசப்படுத்தினார், பழி அவர் மேல போடுறா. இவ எடுத்த முடிவு. நம்ம எத்தனை பேர் உடைந்து கிடக்கிறோம். நான் எடுத்த முடிவுகள் தேவ திட்டத்தின்படி, தேவ வெளிப்பாட்டின்படி, வழிநடத்தல்படி நான் எடுக்கிறேனா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் உடைந்த அந்த பாத்திரத்தை தேவன் தூக்கி எறியாமல் அவனை திரும்ப வரைவதற்கு கல்வாரிக்கு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் திரும்ப என்ன செய்கிறாரு? தமது கைகளை நீட்டி ஆணிகள் கடாவ இந்த பாத்திரத்தை வனைவதற்கு தனது கரத்தை ஒப்புக் கொடுக்கிறார். மீண்டும் உடைந்த பாத்திரத்தை உருவாக்குவதற்கு தண்ணீர் ஊற்றுகிற இடத்துல கவனிக்கிறீங்களா? குயவன் உட்கார்ந்து இடத்தை பார்த்தா அங்க குயவன் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த களிமண் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன உருவாக்க கர்த்தர் கல்வாரி சிலுவையில தமது கரத்தை கொடுத்தார். அவருடைய அழகிய கரத்துல அந்த சிலுவைக்கு நேராக கடந்து வருகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். நான் பாடுகிறேன், நான் செபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயம் போகிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், இவைகளை விட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாலிப பருவத்தில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மீறுதல்ல, அக்கிரமங்களை, பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? அவருடைய கையை, அந்த இன்பமான அந்த கையை நீட்டி என்னை வனைய ஆரம்பிக்கும் போது அவருடைய கரத்திலிருந்து என் மேல குபு 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 குபுன்னு ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. என்னை வனைகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. 6000 மேல விழுந்த ரத்தம் ஆண்டவர் என்னை வனைந்து, ரத்தத்தை ஊற்றி வனைந்து வனைந்து வனையும் போது இத்தனை காயங்கள். 1977 என் குடும்பத்திலிருந்து வெளியே படிப்பு நிமித்தம் வெளியே வருகிறேன். ஒரு எஸ்டேட்டில் கொஞ்சம் காலம் ஒரு பயிற்சிக்காக ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது ஒரு எஸ்டேட் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். டீ எஸ்டேட். டீ எஸ்டேட் இருந்தவங்க, அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்க, கவனிங்க. டீ எஸ்டேட் அங்கே ஒரு நல்ல ஸ்பேஸை உருவாக்கி கதறி இருக்கிறேன். ஒரு வேதத்தை எடுத்துட்டு போய் வாரக்கணக்கில் எனக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ, மனிதனோடு சஞ்சரிக்கிறது இல்லை, அங்கே போய் வேதத்தை வைத்து என்கிட்ட இன்னும் ஒரு டைரி நிரம்ப இயேசுவின் காயங்களை, இந்த காயம் எதற்காக இவர் பட்டார், தலையில் முட்கிரீடம் சூட்டப்பட்டதன் இதன் காரணம் என்ன, இவரை வாரினால் அடித்து உலகனுடைய படைசால் போல முதுகு கிழிக்கப்பட்டதன் காரணம் என்ன, அதில் என்னுடைய நன்மை என்ன இருக்கிறது, இது எதற்காக இவ்வளவு காயப்பட்டார், ஏன் இவ்வளவு நொறுக்கப்படுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து ஏன் இவ்வளவு காயப்படணும், ஏன் இவ்வளவு நொறுக்கப்படணும், அவருடைய 2 கரங்களில் இப்படி கொடூரமாக ஆணி கடாவப்பட்டதை ஏன், அவருடைய 2 கால்களிலும் கொடூரமான ஆணிகள் கடாவப்பட்டதை ஏன், அவருடைய ஈட்டினால விலாவுல குத்தப்பட்டு கடைசி சொட்ட ரத்தம் எடுக்கப்பட்டது ஏன், சிலுவையை சுமந்த தோள்கள், அந்த சுமந்து அழுத்தின அந்த தோள்கள் கிழிந்து அழுத்தி காயப்படுத்தினதை ஏன், இதெல்லாம் எதற்காக? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சிலுவையை தியானிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உடைந்த வாழ்க்கை கர்த்தர் திரும்ப கட்டுகிறார். அவருடைய லைஃபை கர்த்தர் திரும்ப உருவாக்குகிறார்.
ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் இந்த கையை நீட்டி அவருடைய ரத்தத்தை என் மேல ஊற்றுகிறாருன்னா, இந்த கையில உனக்கு ஒரு இடம் கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? இந்த கையில உனக்கு ஒரு இடம் கொடுக்கிறேன். ஒரு இடம் என்னிடத்தில் இருக்கு, அது என் உள்ளங்கைகளை உன்னை வரைவதற்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என் கையில ஒரு முத்திரை மோதிரமா இருக்கணும், சிறந்திருக்கணும். ஒரு அவமான பிள்ளையாக இருக்கக்கூடாது. ஏதோ ஏனோ எங்கேயோ வாழ்ந்துட்டு நல்லா உட்கார்ந்த மாதிரி காட்டுறதில்ல, உன்னை சிறந்திருக்க செய்ய நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக, அவருடைய கரத்தில் ராஜமுடியாக இருப்பதற்கு அவருடைய கரத்தை நீட்டி ஆணி கடவுகிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இந்த மாலையில் நல்ல கவனிங்க. நம்ம இரண்டாவது கவனிக்க வேண்டியது, சிலுவை சந்தித்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். பைபிள் படிக்கிறோம், ஓகே. ஜெபம் பண்றோம், ஓகே. பாடுகிறோம், ஓகே. காணிக்கை கொடுக்கிறோம், ஓகே. ஆராதனைக்கு வருகிறோம், ஓகே. சிலுவை பாடுகளை தியானிங்க, கிட்ட போங்க, வாரங்கள் கொடுங்க, நாட்கள் கொடுங்க. அல்லேலூயா. 1980க்கு முன்னாலே எழுதின டயரி இன்னைக்கு வச்சிருக்கேன். ஒரு ஜனத்துக்கு கொடுக்க முடியாது, அவ்வளோ பொக்கிஷம் எனக்கு. அவ்வளோ தியானித்த வேத பகுதிகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம். சிலுவையில் அடிக்கப்படணும். சிலுவையில் என்னுடைய வாழ்க்கை அறையப்பட்டிருக்கணும். அப்போ நீங்க தியானிச்சீங்கன்னா அறையப்பட்டுருவீங்க. உடைந்த பாத்திரமா வாழ மாட்டீங்க, உருவாக்கப்பட்டவர்களாயிருப்பீங்க. மத்தேயு 16:24 வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். சிலுவையை சுமக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து சொல்கிறது. இந்த 50வது இந்த பிரதிஷ்டை காலங்கள் நாட்களில், ஸ்தோத்திர கூட்டங்கள் நடக்கிற அந்த நாட்களில், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க இயேசுவோட. 2 பேர் கொடூரமான குற்றவாளிகள், மரணத்துக்கு பாத்திரவான்கள். இயேசு மரணத்துக்கு பாத்திரம் இல்லை. ஒருவன் பார்த்துட்டு சொல்றான், நீ எல்லாம் தேவகுமாரன்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க, அப்படின்னா இறங்கி வா, உன்னையும் ரட்சித்துக்க என்னையும் ரட்சித்துக்க. அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியல. சிலுவையில் அறையப்படுகிறவர்களுக்கு வாழ்க்கை கவனிங்க. இன்னொருவன் கண்டுபிடிக்கிறான், நாம எல்லாரும் கொடூரமான தப்புகள் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ஸ்ட் கிரிமினல்ல லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சிலுவை தண்டனை. அது எனக்கு கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைச்சிருக்கு. இவரோ குற்றம் செய்யாதவர், இவர் பாவம் அறியாதவர், இவர் பரிசுத்தர். அவருக்கு நியாயப்படி தண்டனை, எனக்கு எனக்கு அல்லேலூயா. அவருக்கு இந்த தண்டனைக்கு அவர் பாத்திரர் அல்ல. அவர் ஏன் இந்த அடிக்கப்பட்டாரு? இவர் மீட்பர், இவர் ரட்சகர், என்னை மீட்கும் பொருளாக அடிக்கப்படுறாரு. இவர் மட்டும்தான் பரலோகத்தை கொடுக்க முடியும் என்று அவரிடத்தில் கேட்டு வாங்குகிறான். சிலுவையில் அறையப்பட்டவன் அப்படி கேட்டு வாங்குகிறான். சிலுவையில் அறையப்பட்டவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சிலுவை சுமக்கணும். ஒரு முறை நான் பேசிட்டு இருந்தேன். அதுதாங்க 30 வருஷமா அந்த சிலுவை சுமந்துக்கிட்டே இருக்கங்க. என்ன சிலுவை? குடும்ப வாழ்க்கையில் அவங்க பிரவேசித்து 30 வருஷமா. ஹலோ, 30 வருஷம் அந்த சிலுவையை சுமக்கிறங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே. இன்னொரு அம்மா சொன்னாங்க, 10 வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் சுமக்காத சிலுவை இல்லை, அவனை சுமந்து கொண்டு போகாத ஆஸ்பத்திரி இல்லை, நான் படாத பாடுபடுறேன். இது இல்லைங்க சிலுவை, இது சிலுவை அல்ல. அல்லேலூயா. குடும்ப பிரச்சனை ஒரு சிலுவை அல்ல, வியாதிகள் ஒரு சிலுவை அல்ல, தொழில் பிரச்சனை ஒரு சிலுவை அல்ல, வருமான பிரச்சனை, கடன் பிரச்சனை, உங்க குடும்ப பிரச்சனை எதுவும் ஒரு சிலுவை அல்ல.
இது சிலுவை சுமப்பது அல்ல. மனசுல வச்சுக்கோங்க, சிலுவை சுமப்பது வேற. ஆமென் சொல்லுவோமா? ஏசப்பாவுக்கு சிலுவை சுமக்கிற நேரம் என்ன நடக்கும் என்பது ஏசாயா 53 எழுதுகிறார். லூக்கா 23 எழுதப்பட்டிருக்கிறது, மத்தேயு 26 எழுதப்பட்டிருக்கிறது, மார்க் 15 எழுதப்பட்டிருக்கிறது. அவரை சிலுவையில் அறையப்படும் போது, கவனிக்கிறீங்களா? சிலுவையை சுமக்கிறாரு, அதுதான் சிலுவை. அல்லேலூயா. நீ பெரிய கடவுளாமே, உன்னை நீ ரட்சித்துக்கொள், எங்க கையில தப்பிச்சு போயிருப்பாரு, நீ கடவுளாமே, நீ தேவகுமார் நாமே. எவ்வளவு நிந்தை இருக்கும், எவ்வளவு பரியாசம் இருக்கும், எவ்வளவு அவமரியாதை இருக்கும். பரியாசங்கள், தலையை துலுக்கி தூஷண வார்த்தைகள், முகத்துல துப்புறாங்க. கொஞ்சம் எச்சில் பட்டா எப்படி இருக்கும்? ஒரு 10 பேர் சுத்தி ஒரு 50 பேர் நின்றுட்டு காரி துப்புறாங்க. சம்மதிப்போமா? ஹலோ சொல்லுங்களேன், சம்மதிப்போமா? எப்படி வரோம் பொத்துக்கிட்டு? அவர் வாய் திறவாதவராயிருந்தார். அதுதான் சிலுவையை சகிப்பது, சிலுவையை சுமப்பது. அல்லேலூயா. அமைதியா இருக்கார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா பாட்டு பாடி இதெல்லாம், இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நான் ஒரு நாள் குறை சொல்ல. நான் சகிப்புத்தன்மை எனக்கிட்ட இருக்கா? என்னை தூசிக்கிறாங்க, என்னை அவமரியாதை பண்ணுறாங்க, அசட்டை பண்ணுறாங்க, என்னை மதிப்பே கொடுக்க மாட்டேங்காங்க, அவமரியாதையாக நடத்துகிறாங்க, புறக்கணிக்கப்படுறாங்க, பாடு வைக்கிறாங்க, எண்ணாமல் போகிறாங்க, என்னை ரொம்ப மோசமாக நினைக்கிறாங்க, மட்டமாக வைக்கிறாங்க. என் ஃபேமிலியில் அப்படி வைக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் அப்படி வைக்கிறாங்க, என் சபையில் அப்படி வைக்கிறாங்க, எங்கேயோ வைக்கிறாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்? நமக்கு எப்படி வரும்? எந்த மாதிரி நம்மகிட்ட வீறிட்டு வரும்? கோபம் எப்படி வரும்? எரிச்சல் எப்படி வரும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சந்தோஷம், எனக்கு முன்னால் ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, நிந்தையை, அசட்டை பண்ணுதலை, புறக்கணிப்பை மனுஷன் புறக்கணிக்கிறான். பாடுகளை அனுபவிக்கிற இடத்துல எண்ணாம நினைக்கவே மாட்டேங்க, இது ஒரு மனிதன், இவர் ஒரு ஆளு என்று எண்ணாம போகிறாங்க. அக்கிரமக்காரர் ஒருவரை போல நடத்துறாங்க. எனக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் போகுதுங்க. ஸ்டேட்டஸ் இல்லை, தரமட்டத்துக்கும் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. அந்த இடத்துல நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? இயேசு அவர் செய்கிறார். சிலுவை சுமக்கிறது இதுதாங்க பர்சனல் லைஃப்பில். உங்களுக்கு இருக்க பிரச்சனை பாடல்ல, சிலுவை சுமப்பு. இப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் கடந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இதன்படி செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படி நான் ஒழுங்காக இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று முடிவெடுத்த பிள்ளைகள், இந்த வாழ்க்கையை செட் பண்ணவங்க, அதில் வருகிற எல்லா விதமான உபத்திரவங்களையும், நிந்தைகளையும், அவமானங்களையும், தூஷணங்களையும் எப்படி சகிக்க வேண்டுமா? இனி வரும் பலன் மேல் சந்தோஷமா நினைத்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? சிலுவையை சகிக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையை சகிக்கிறது, அதுதான் சிலுவையை சுமப்பது. நம்ம யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இடத்துல அடிச்சு நொறுக்குவோம், எந்த மாதிரி நொறுக்கி நாசம் பண்ணியிருப்போம். இயேசு சிலுவையை சகித்த காரணம், அவர் பிதாவின் வலது பாசத்தில் அல்லேலூயா அவரோடு கூட உட்கார்ற, எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி வைக்கிற அந்த கிருபைகளை எண்ணி எல்லாவற்றையும் சகிக்கிறார். சிலுவை சகிக்கிறது இப்படித்தான். எனக்கு முன்னால இருக்கிற எல்லாவற்றையும் நான் சகிக்கணும், பொறுமையா இருக்கணும், பொறுக்கணும், முறுமுறுக்க கூடாது, மாறுதல் சொல்லக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, அடிக்க போகக்கூடாது. அல்லேலூயா. கண்ணா பின்னமா நடக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சிலுவை சுமப்பு. அல்லேலூயா. அடிக்கப்படுகிற ஆட்டை போல அடிக்கப்பட்டு கொண்டு போற ஆடு வழியில மீறாது, எதுக்காது? அமைதியா வாய் திறவாம
சத்தமிடாம. ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இந்த சபையில் ஒரு சிலுவை சின்னம் நாட்டப்பட வேண்டும். சிலுவை கொடி இந்த கவர்மெண்ட் சர்ச்சில் பறக்க வேண்டும். பறக்கணும், உங்க உள்ளத்தில் பறக்கணும், இருதயத்தில் உருவாகணும். சிலுவையை நான் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். சிலுவை சகித்து சுமக்கணும். ஆமென் சொல்லுவோமா? சுமக்கிற வாழ்க்கைனாலே என்ன சிலுவை என்னத்தான் இருக்கணும் அப்படி இல்லை, இதெல்லாம் சகிக்க பழகிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்க வேறங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை அவங்களுக்கு பாதித்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்காங்க. அவர் பார்த்து கொள்வார் என்று நம்புகிறாங்க. ஹல்லேலூயா. கடைசியான ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு ஃபியூ மினிட்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவசரமாக வேகமாக தான் நான் முடிக்கிறேன், எடுத்துக்கோ. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ, நான் இல்லை, பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இல்லை, நாங்களோ. ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது, சிலுவையை சந்தித்தவர்கள், சிலுவையில் அறையுண்டவர்கள், கிறிஸ்து இயேசுவின் சிலுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் சிலுவையை பிரசங்கிக்க வேண்டும், சிலுவையை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சிலுவை அறிவிக்க என்ன இருக்குங்க? ஐயோ, பரிதாபமான மக்கள் சுத்தி இருக்காங்க, லட்சமாக சுத்தி இருக்காங்க. இவங்களுக்கு சிலுவையை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் மேன்மை. அதனாலதான் அது மேன்மை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்கிற பிள்ளைகள் ஒரு பாவியை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறோம். நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்து வெளியே தூக்கி எடுக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவை எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கீங்க? ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள எத்தனை பேர் ஈடுபடுவீங்க? இந்த சபையில வெகு காலத்து தூரத்து செய்தி இங்க வைக்கிறார் கர்த்தர். சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழணும், சிலுவையை சுமக்கணும், சிலுவையை அறிவிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த சபையில் சிலுவை சுமக்கிற பிள்ளைகள் இருக்க வேண்டும். சிலுவையை சந்தித்த வாழ்க்கை மற்றவர்கள் காணும்படி, இவர்கள் சிலுவையை சந்தித்தவர்கள் என்று அறியும்படி வாழ வேண்டும். 3வது, சிலுவையை பிரசங்கிக்க வேண்டும். நாங்களோ சிலுவையை அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? காலேஜில் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலில் என்ன பண்ணுவீங்க? அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணுவீங்க? வேலை பார்க்குற இடத்துல என்ன பேசுவீங்க? என்ன அரட்டைகள் இருக்கும்? எப்படிப்பட்ட பேச்சு இருக்கும்? எதை பேசுகிறோம்? எதை பேசுகிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உங்களால் பிரசங்கிக்கப்படுகிறாரா? ஊரார் அக்கம் பக்கத்தார் ரட்சிக்கப்படுகிறார்களா? உங்களால் ரட்சிக்கப்பட முடியுமா? ஐயோ, இப்ப எல்லாம் வெளியே பேச முடியாது, டிராக்டர் கொடுக்க முடியாதுங்க. லகுவான வழிகள் நிறைய இருக்கு. ஒரு அம்மா ஒரு கிரவுண்டில் பசங்க 70 பசங்க விளையாடுற ஒரு கிரவுண்டில் இந்த அம்மா டெய்லி 2 கிலோ அளவுக்கு ராகி அல்லது கூழ் காய்க்கிற மாவில் கூழ் காய்ச்சி கொண்டு வச்சு ஒரு கப்பில் வச்சுருப்பாங்க. பசங்க வர வர கொடுப்பாங்க. டெய்லி கொடுத்துட்டே இருந்தாங்க, இலவசம். நாள் போக போக எத்தனையோ வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஈஸியா ஜனங்களை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக்கணும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஆஸ்பத்திரியில் போய் ஊழியம் செய்து பழக்கம் இருக்கா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இல்லைங்க, நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் நிறைய காணிக்க கொடுக்குறோங்க, நாங்கள் நல்லா பைபிள் வாசிப்போம், ஆராதனை தவறாமல் கலந்துக்கிடுவோம், ஆராதனை நடத்துகிறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இது உங்களுக்காக செய்றீங்க. காணிக்க கொடுத்தா என்ன கிடைக்கும்? வானத்தின் பலகணியை திறப்பார், எனக்கு அது கிடைக்கும். கொடுங்கள் அப்போ கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. முதல் பலனை கொடுத்தா என் களஞ்சிய நிரம்போம். தசமபாகம் கொடுத்தா களஞ்சிய நிரம்போம். ஹலோ, ஜெபம் பண்ணா எனக்கு கிருபை கிடைக்கும், பலன் கிடைக்கும், வழி உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். எல்லாமே உங்களுக்கு. ஆத்தும ஆதாயம் செய்கிறது மட்டும்தான் கர்த்தருக்கு. நான் ஆண்டவரிடத்தில் போகும்போது நல்லா கவனிங்க, என்னுடைய மகளுக்கு மகனுக்கு இந்த ஊரில் தான் திருமணம் நடக்குது. என்னுடைய சொந்த மக்களை எப்படி கூட்டி சேர்ப்பேன்னு தெரியாது. ஆனாலும் எல்லாரும் வந்துக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் அழைப்பு கொடுத்ததில் ஒரு 100 பேர் வண்டி பிடிச்சி வந்துட்டாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாண நாட்கள் வருது, அவங்க பிள்ளைகளுக்கு, அவங்க குடும்பத்தில். ஏப்ரல் மேலே பல தடவை நான் அவங்க ஊருக்கு போக வேண்டியிருக்கு. அவங்க வந்து கடமை செய்யிட்டாங்க, நானும் செய்யணும். சொல்லுங்க, இதை எப்படி இப்படி தூக்கி வைக்கிறது, அப்படி எப்படி வைக்கிறது, குழம்பிட்டு இருக்கேன். இப்போ நடந்துட்டுருக்கு. எனக்காக மரித்த இயேசு, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்கிற? ஏதாவது செய்திருக்குதியா? ஆண்டவரே நான் பாட்டு பாடுறேன், ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரே நான் காணிக்க கொடுக்குறேன், ஆண்டவரே ஆராதனை நடத்துகிறேன், ஆண்டவரே அதை பண்ணுகிறேன் இதை பண்ணுறேன். இல்லை, நீ என் சமூகத்தில் வரும்போது வெறும் கையா வரக்கூடாது, வெறும் கையா வரக்கூடாது. நீ சிலுவை பிரசங்கிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் என்ன மாத்திக்கணும்? இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலுவை உங்கள் உள்ளத்திலே, இருதயத்திலே நாட்டப்பட வேண்டும். இந்த சபையிலே சிலுவை கொடி பறக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம், சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம், சிலுவை பிரசங்கிக்கிற அனுபவம். நீங்க பண்ணுகிறதெல்லாம் உங்க நன்மைக்காக செய்றீங்க, உங்களுக்கு அதுல பெனிஃபிட் இருக்கு. அல்லேலூயா. ஆராதித்த பிரசன்னத்தை வாங்குவீங்க, மகிமையை வாங்குவீங்க, அவருடைய கிருபையை வாங்குவீங்க. அவர் உங்களோடு கூட இறங்கி வந்து நிரப்பி ஆளுவார். காணிக்க கொடுத்தா அது நடக்கும். சர்ச்சைக்கு வந்தால் எதுக்கு வரோம்? நான் இன்னும் வழிநடத்தில் கேட்கணும், அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்தில் நான் வாங்கணும், அதுக்காக வரேன். ஆனால் சிலுவையை பிரசங்கித்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் இந்த சபையை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார். நாங்கள் பாஸ்டர் இல்ல, நாங்களோ, அந்த வசனத்தை திரும்ப படிங்க, முடிக்க போறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த பிராந்திய எங்கு பாருங்க, எவ்வளவு ஜனம் பரிதாபமா டெய்லி பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க, நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நான் நரகத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டேன், நான் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுட்டேன். கிறிஸ்தவனை வாழ்கிறது பெரிய பாக்கியம். என்னை பாட்டு பாடி நீங்க அசத்தி தள்ளிட்டீங்க, சந்தோஷமா இருந்து. நானும் உங்க கூட தான் இருக்கிறேன். ஒருவரை ஆகிலும் ரட்சிப்புக்குள் நடத்தின அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஒருவராவது சிலுவை அண்ட கூட்டி கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ பிரசங்கிக்கணும், நீ சத்தியத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரயோஜனத்துக்கு செய்ததில்லை கர்த்தர். அது நான் ஜெபம் பண்றேன்ல, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன்ல, நான் டெய்லி ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு என் பாட்டுக்கு போயிடுவேன். ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். ஹலோ, ஜெபம் பண்ற கப்பால், ஜெபம் பண்ற கப்பால் வெகு தூரத்து ஒரு செய்தி இருக்கிறது. சபையில் நீங்கள் ஒரு 4 பேருக்கு கூடுவீங்களா? இவ்வளோ தெரியாது எனக்கு.
சபை நிரம்பி இருக்கும் கண்டிப்பாக. எவ்வளோ பேர் இருப்பீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், 50 ஆண்டுகளில் ஒரு தனி மனிதராக இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் இல்லை, அன்னைக்கு இந்த ஸ்தாபனம் இந்த இடத்துல இல்லை. அவர் கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். அவர் நான் சொன்னேன் இல்லையா, வெறும் காற்றை, வெறும் இந்த இடத்த பிடிச்சி இந்த இடத்த உருவாக்கி உங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை இந்த மார்க்கெட்டுக்குள்ள, இந்த KMCக்குள்ள, இந்த வீதியில எங்கும் பறைசாற்றுவோம். ஹல்லேலூயா. நோட்டீஸ் கொண்டு போனோம், பைபிள் தூக்கிட்டு போனோம், அந்த மாதிரி அப்படி இன்னைக்கு வேண்டாம். நிறைய வழி இருக்கு. ஆத்துமா ஒன்று ரட்சிக்காம நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. வெட்கமா இருக்கும். ஆண்டவரை சந்திக்கிற இடம் ரொம்ப ஆகன்னு பாடுறோம். நான் போகும்போது வெறும் கையா நான் போகக்கூடாது. அல்லேலூயா. என்னோடு சில ஆத்துமாக்களோடு போவேன். ஜெபிப்போமா, எழுந்திருப்போம். கரை ஏறி ஊமதண்டை நிற்கும் போது ஆண்டவாம் ஊதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவாம் வேறும் கைய நாகவும்மை கண்டு கொள்ளல் லாகுமாம். ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய் காலம் கழித்தோரநாளில் தூக்கி பார் நிர்பந்தராய். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவாம் வேறும் கையனாகவும்மை கண்டு கொள்ளல் ஆகுமாம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த பிரதிஷ்டை நாட்கள், இந்த 50 ஆண்டு கால ஊழியத்தினுடைய பெரிய காரியம் நடந்திருக்கு, மிகப்பெரிய காரியம் நடந்திருக்கு. வெறும் கையா நின்றுட்டு இந்த இடத்தை உருவாக்குன பாஸ்டருக்கு தெரியும் எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கதறல். கெத்சேமனை கதறல் எவ்வளவு கதறி இருப்பார். இதை உருவாக்குல எவ்வளவு இரத்த கண்ணீர் வடித்திருப்பார். அவர் கடந்து வந்த பாதை, எத்தனை நாள் சாப்பிடாம, எவ்வளவு தியாகம், எவ்வளவு அர்ப்பணம். இன்னைக்கு நாம சந்தோஷமா வந்து உட்கார்ந்துடுறோம், ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனா வெகு காலத்து தூரத்து செய்தியை கர்த்தர் இந்த சபையிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க இந்த சமுதாயத்தில் வாழும்போது உங்க பேச்சுல எவ்வளவு தூரம் பர்சனல் லைஃப், நான் உருவாக்குனது நான் என்ற இடம் சாகடிக்கப்பட்டு, என்னுடைய சாமர்த்தியங்கள் சாகடிக்கப்பட்டு, எல்லாவற்றையும் துறந்து, என் படிப்பு நான் உருவாக்குனேன், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், எல்லாத்தையும் கீழே போட்டு எனக்கு மீட்பை கொடுத்த, நரகத்தில் அழிந்து போக வேண்டிய என்ன என் கண்களை திறந்து என்னை ரட்சித்து என்னை மீட்டெடுத்த சிலுவை குறித்து மட்டும் நான் மேன்மை பாராட்டுவேன். யாருகிட்ட போனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை மட்டும் நான் பேசுவேன். அந்த இயேசுவை குறித்து பேச முடிந்தா பேசுவேன், மற்றதெல்லாத்தையும் நான் கீழே விடுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கேயோ எப்படியும் நம்ம பாடுறோம், அழகா இருக்கிறோம், நல்லா இருக்கு. ஆனா
சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த இரத்தத்தினால அந்த சிலுவை மரணத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, சிலுவை சுமந்து வாழணும். அன்றாட ஜீவியத்தில் கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தில் உள்ளவர்களோடு, கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, ஃப்ரெண்ட்ஸோடு, வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல 1000 நஷ்டங்களே வந்தாலும், 1000கணக்கான இழப்புகள் வந்தாலும், பல மகா கேவலமா நடத்தப்பட்டாலும், பரியாசங்கள், நிந்தைகள், தலையை துலுக்கி, உதட்டை பிதுக்கி, காரி துப்பி கேவலமாக நடத்தினாலும் எண்ணப்படாமல், ஒரு பொருட்டாவே நினைக்கல, மனுஷரால வெறுக்கப்பட்டு எண்ணப்படாத ஒரு நபராக, அருவருக்கிற நபராக இயேசு எப்படி இருந்தாரோ அதுபோல நானும் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க, அதுதான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. எல்லாருக்கும் முன்னாலேயும் இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த மகள், இந்த மகன், இந்த தாய், இந்த தகப்பன் இதை பண்ண மாட்டார். அவங்க வேற, அவங்க சிலுவை சுமக்கிற பிள்ளைக. மாத்திரமல்ல, சிலுவையை அறிவிக்கிற பிள்ளைக. என்னை சுத்தி எவ்வளவு நான் மீட்கப்பட்டுட்டேன், நான் பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் எல்லாம் சிறந்து பாடுகிறோம், அதை ருசிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம், அதுல கொண்டாடுகிறோம், மகிழுகிறோம். ஐயோ, நான் ஒரு நாள் இப்படி இருந்த என்ன மீட்டெடுத்த ஆண்டவர் இதுபோல மீட்கப்படாத ஜனங்களுக்கு நாங்கள், எங்கள் அன்பு போதகர் இன்றைக்கு அவர் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டாருங்க. நாங்க போய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஒவ்வொரு வீதியாக, ஒவ்வொரு வீடாக, எங்க குடும்பங்கள், எங்க சொந்த பந்தங்கள்ல, எங்கள் அக்கம் பக்கத்திலே, நாங்கள் வாழுகிற எல்லைகளிலே, இந்த சூலூர் தாலுக்காவிலே நான் பிரசங்கிப்பேன். நான் எளிய முறைகளை கை கொள்ளுவேன், ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை கொண்டு வருவேன். நான் ஆத்தும ஆதாயம் வேலை செய்வேன். நான் அப்பா, நான் பரலோகத்து வரும்போது வெறுங்கையாக வரமை நான் விரும்பலப்பா. இந்த வாழ்க்கையில எனக்கு பாடுகள் இருக்கலாம், இதுல உபத்திரங்கள் இருக்கலாம், ஆனா எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த மேன்மையான வாழ்க்கை, தேவனோடு கூட தங்குகிற அந்த மகிமையான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆகையினால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஒளியை கண்டான் வேதம் சொல்லுது. அவன் மறுபமாக்கப்பட்ட இயேசுவை கண்டான். அவருடைய கண்கள் தாக்கு பிடிக்கல, குருடனாயிட்டான். அவரை போல நாம இருக்க போகிறோம். அந்த நாளுக்கென்று ஆயத்தமாகிறோம். எத்தனை பேரை நான் அழைத்து கொண்டு போறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெறுங்கையா என்கிட்ட வரியப்பா, நான் உன்னை மீட்டேன், உனக்காக நான் மரித்தனப்பா, எனக்காக நீ என்ன செய்த, என்ன செய்த? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபை பிரதிஷ்டை இந்த ஜப நாட்களில் சபையில் அனைத்து பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படும். பேசுங்கப்பா, நீங்க பேசுகிற வார்த்தை இருதயத்தின் ஆழத்தை தொடட்டும். ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுக்க கர்த்தர் கிருபை செய், நல்ல முடிவுகள் எடுக்க கர்த்தர் கிருபை செய். ஆத்துமா ரட்சிக்கப்படாம நான் வாழுகிறேனே, வெறுங்கையா இருக்கனே, வீணாக காலங்களை கழிக்கிறேனே, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். தப்பிப்போன மார்க்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரண்டை கொண்டு வர வேண்டும். எப்படியாவது நான் வாழுகிற இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரண்டை கொண்டு வருவேன் என்று தீர்மானம் செய்ய கர்த்தர் கிருபை செய். இந்த சபையில் பிள்ளைகளோடு கூட கர்த்தரும் ஆண்டவர் வெகு காலத்து தூர செய்தி கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த சபையில் பெரிய நன்மைகள் உண்டாகட்டும், பெரிய தூண்கள் உண்டாகட்டும், சத்தியம் அறிவிக்கிறவர்கள் உண்டாகட்டும், ஊழியர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, சபை இன்னும் பெரிதான இடங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, பல ஏக்கர் இடங்களுக்கு வரட்டும். 1000 லட்சங்கள் ஆத்துமாக்கள் பெருகட்டும். அது எங்களால் நடக்கட்டும்.
இந்த சபையில் பெரிய மாறுதல் இன்னும் வரட்டும் அப்பா. மறுரூபத்தை உண்டாக்கும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். அன்பு போதகர் மேல நம்முடைய விசேஷித்த அபிஷேகம் பெருகட்டும். வழிநடத்தில் பெருகட்டும். கிருபை பெருகட்டும். எனக்கு முன்னால் ஒரு பெரிய தலைவராக, லீடராக நான் பார்க்கிற ஒரு நல்ல தேவ பிள்ளைப்பா, ஆயுசை பெருக பண்ணும். அவர் தலைமையில் இந்த ஊழியங்கள் கட்டப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். இதுவரைக்கும் கொண்டு வர இந்த பிள்ளைகள் எடுத்த பிரயாசங்கள், போதகரோடு இணைந்து எடுத்த பிரயாசங்கள் ஒன்று வீணாகாதப்பா. பலன்களை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்.